அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை நெய் சிக்கன் சுக்கா. ஆக்சுவலா மதுரை வந்து இந்த சுக்கா ஐட்டத்துலாம் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் அங்கே கிடைக்கிற அந்த மட்டன் சுக்கா இருக்குல்ல, வேற லெவல்ல இருக்கும். அதே ரெசிபியை தான் நம்ம சிக்கனை வச்சு செய்ய போறோம். கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தாம, சிக்கன்ல இருந்து வரும் பாருங்க தண்ணி, அதுலயே ஒரு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி போட்டு முக்கியமாக வெங்காயம் தக்காளி சேர்க்காம ஒரு அற்புதமான நெய் சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மட்டன் குழம்பு சாப்பாட்டுக்கு கூட வந்து இந்த சிக்கன் சுக்காவை சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். நம்ம வீட்டில் தண்ணி சாம்பார் வைப்போம்ல, அப்புறம் ரசம் சாதம் சாப்பிடுவோம்ல, கூட இதை வச்சுன்னு சாப்பிட்டு பாருங்க, அப்படி இருக்கும். சுட 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 இந்த சுக்காவை அப்படியே சுடு சாறில் போட்டு அப்படியே பெரட்டி அடிச்சோன்னா வேற லெவல்ல இருக்கும். வாங்க இந்த அருமையான சிக்கன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பிரெஸ்ட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பிரெஸ்ட் பீஸில் எலும்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். சுக்கா செய்யறதுக்கு அதுதான் வசதியாக இருக்கும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன பீஸ்னா ஒரு 15 கிராம் பீஸாக கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதை வந்து மேரினேட் பண்ணணும். ஏன்னா பிரெஸ்ட் பீஸ் வந்து சீக்கிரத்தில் வேகாது, ரொம்ப சக்கையாக இருக்கும். அதை வந்து நீங்கள் மேரினேட் பண்ணாமல் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இதை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம், மேக்ஸிமம் 5 மணி நேரம் வரைக்கும் மேரினேட் பண்ணலாம். 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு முழு எலுமிச்சம்பழம் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா புழிஞ்சிங்க. புழியும் போது மேலோட புழியணும். ரொம்ப கசக்குனீங்கன்னா கசப்பு வந்துடும். அதே மாதிரி ஒரு 75 ml கெட்டி தயிர், லேசா புளிப்பு இருந்தால் நல்லது. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. இதை நல்லா பெசரி வச்சுக்கணும். இந்த எலுமிச்சம்பழம், இந்த தயிர், மஞ்சத்தூள் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா சிக்கன் பீஸ்லையும் படுற மாதிரி நல்லா பெசரிடுங்க. பெசரிட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு தனியாக எடுத்து வச்சிடணும் மூடி. ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சிக்கனில் அப்படியே தண்ணி ஊறி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிடணும். ஸோ எலுமிச்சம்பழம், தயிர் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த அந்த தண்ணி எல்லாம் தனியாக வடியும். சிக்கன்ல இருந்தும் தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணி அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு, இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் சுக்கா செய்கிறோம், இப்போ நான் ஒரு கடாயில் செய்ய போகிறேன் வானொலியில், அதில் நம்ம மசாலாலாம் போட்டு திருப்பி ஒரு மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு 5 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள். இது வந்து நம்மளோட சிக்னேச்சர் ஸ்பெஷல் குழம்பு மிளகாத்தூள். நான் எல்லாத்துக்கும் இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். வேற எந்த பொடியும் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ தனியா பொடியோ, ஜீரக பொடியோ அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். 50 கிராம் நல்ல பொடியா நறுக்குன பூண்டு, 50 கிராம் நல்ல பொடியா நறுக்குன இஞ்சி போட்டுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு 75 ml எண்ணெய், அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ நமக்கு இந்த குழம்பு மிளகாத்தூள் சொன்னேன் இல்லையா, அந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்ட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இது மாதிரி நல்லா பெசரி வச்சுட்டு இதை வந்து மேற்கொண்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு 5 மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா வேற லெவலில் இருக்கும் இந்த சிக்கன். அப்படியே அடுப்பு பற்ற வச்சு எடுத்து வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி அப்படியே இறங்கி இது மாதிரி கண்டிஷனில் இருக்கும். இப்போ லேசாக கிளறி விடணும். கிளறி விடுறது சிக்கனில் வந்து கரண்டி படவே கூடாது. நீங்கள் அடியிலேருந்து தான் கிளறி விடணும். கொஞ்சம் கூட சிக்கன் மேலே கத்தி படக்கூடாதுன்னாங்கள, அது மாதிரி கரண்டி படக்கூடாது. சிக்கன் மேலே போட்டு கிளறினீங்கன்னா சிக்கன் நார் நாராக ஆகிடும், தூள் தூளாக ஆகிடும். சாப்பிடும் போது நல்லா இருக்காது. இதுக்கு மேலே நீங்கள் மூடக்கூடாது. இந்த தண்ணியை சுண்ட 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 ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லேசாக கிளறி விட்டிங்கன்னா போதும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சுண்டும். கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். இந்த மசாலா போட்டிருக்கோம்ல, அந்த மசாலாவோட வாசனை வந்து உங்களை அப்படியே
உங்க நாக்குல இருந்து ஜலத்தை வந்து இழுத்துனே வந்துனே இருக்கும். அந்த அளவுக்கு செம்ம வாசம் வரும். செம்ம டேஸ்டாவும் இருக்கும் இந்த சிக்கன் சுக்கா. ஸோ கிளறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்து பொறுமையா நிதானமா கிளறுங்க. இப்ப பாருங்க, ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சுல. ஒரு 15-20 முந்திரி, கொஞ்சம் கை நிறைய எவ்வளவுன்னா கருவேப்பிலை போடலாம். போட்டுட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு இல்லையா? ஏன்னா இதுக்கு மேல நீங்க மீடியம் ஃப்ளேம் வச்சீங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். எப்பவுமே இது அடி பிடிக்க தான். தண்ணி சுண்டினதுக்கு அப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்க அடிக்கடி கிளறினே இருக்கணும். ஆனா கரண்டி சிக்கன்ல படக்கூடாது. இப்ப பாருங்க, அப்படியே நெத்து நெத்தா இருக்கு பாருங்க அந்த சிக்கன் பீஸ். இப்போ இன்னும் நல்லா சுண்டிடுச்சு இல்லையா? இப்போ ஒரு ஸ்பூன் நல்லா தாராளமா மிளகு போட்டுங்க. மிளகு வந்து நல்ல செம்ம டேஸ்ட் கொடுக்கும். போட்டுட்டு திரும்பவும் கிண்டி விடுங்க. ஸோ பார்த்து பதமா கிண்டுங்க. இந்த சுக்கா வந்து வறுக்கிறது தான் டெக்னிக்கே. பார்த்து சிக்கனை உடையாம பொறுமையா அந்த கலர் மாற 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 அந்த சிக்கன் உள்ள வந்து இதனோட ஜூஸ் எல்லாம் உள்ள ஓடும். வெளியே வந்து தண்ணி உள்ள வந்து ஜூஸா போகும். ஒரே ஒரு பீஸ் எடுத்து வாயில வச்சிங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அந்த சிக்கன் வந்து ஜூஸா வந்து இருக்கும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ நல்லாவே ஓரளவுக்கு கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து கடைசியா ஒரு 2 ஸ்பூன் நல்ல அருமையான நெய், ஒரு 25 ml வச்சுங்களேன். அதை அப்படியே மேலே ஊத்துங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே லேசா கிளறி விடணும். இப்போ பார்த்தீங்களா, தண்ணிலாம் சுண்டினதுக்கு அப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஸ்டீல் கரண்டி போட்டு அந்த அடி பிடிச்சதெல்லாம் லேசா எடுத்து விடணும். நல்லா கிண்டி விடணும். ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான். அருமையான மதுரை நெய் சிக்கன் சுக்கா ரெடி. வேற லெவல்ல இருக்கும். செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல சாப்பிட்டு பாருங்க. சந்தோஷமா இருங்க. கடைசியா நல்லா கை நிறைய கருவேப்பிலை எவ்வளவு வேணா போடுங்க. சூப்பரா இருக்கும் அதனோட வாசனை. கொஞ்சம் போல கொத்தமல்லி தழைய பொடியா நறுக்கி மேல போட்டுட்டு நல்லா கிளறிட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ பிரமாதமா இருக்கும் இந்த நெய் சிக்கன் சுக்கா. சுட 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 சாதத்தை தட்டுல போட்டு ஒரு கரண்டி இந்த நெய் சிக்கன் சுக்காவை சாதத்து தலையில போட்டு அப்படியே பெசரி 2 வாய் சாப்பிட்டீங்கன்னா பிரியாணிலாம் என்னங்க டேஸ்ட். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். செம்மையா இருக்கும். அடிப்பொலி. கண்டிப்பா உங்க வீட்டுல இந்த மதுரை நெய் சிக்கன் சுக்கா செஞ்சு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. சந்தோஷமா இருங்க. உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை ஒன்று போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை.